ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா பழைய பொருட்களை வாங்க போகிறோம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ. ஸோ என்னென்ன வாங்க சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளுங்க. ரெண்டு ரெடியாக வாங்கியிருந்தோம். ஸோ ரெண்டுமே வந்து ஒன்று ஃப்ரெண்டுக்கு ஒன்று எனக்கு வச்சுக்கலாம் பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று கேசட் போடுற மாதிரி இருக்குது, ஒன்று வந்து எஃப்எம் மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. ஸோ என்ன பொருள் வாங்கியிருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டியூப்லைட் அதோட பட்டி சொல்லுவாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் 2 ரேடியோ, அதுக்கப்புறம் கூட வந்து கயிறு. ஸோ வெளியே கயிறு வந்துன்னா போர்வெல் கயிறு. ஸோ மாட்டுக்கு வாங்கும்போது ₹150 200 வரும். ஸோ நமக்காக ₹50 கொடுத்தாங்க. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ராந்திரி விளக்கு. ஸோ அது லைட்டு போட்டு எரிய வச்சு பார்க்கலாம் சொல்லி ஒரு இதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜபிள் லைட்டு. ஸோ அந்த லைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெளியே கிட்டத்தட்ட 1500 1000 வருது. ஸோ வந்து நம்ம அதில் வந்து பேட்டரியை சேஞ்ச் பண்ணி பார்த்தா எரிய நினைக்கிறேன். ஸோ டேரக்ட் கரண்ட் கொண்டு எரியுமோ என்னமோ தெரியல. அடுத்து அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் எடுத்ததாச்சு, எல்லாம் ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து பழைய கடையில் வந்து அங்கங்கே தூக்கி போட்டிருப்பாங்க. இது நம்ம வந்து ரெடி பண்ணி அப்புறம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அது என்ன பண்ணலாம் பார்த்தப்போ வீட்டில் சானிடைசர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய சானிடைசர் கிடந்துச்சு. அந்த சானிடைசர் எடுத்து க்ளீன் பண்ணலாம் சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இருந்தது. இப்போ இந்த ரெடியில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் சானிடைசர் வச்சு க்ளீன் பண்ணலாம் சொல்லி சானிடைசர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் ஸ்கூல் டைம் வந்து கேட்பாங்க, வாங்கி தர மாட்டாங்க. ஸோ அந்த இதுக்காக நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு ரெடி வந்து அடைஞ்சு போயிருக்கோம். இதில் வந்து டியூன்லாம் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி அந்த வேவ் கிடைக்குது. ஸோ ஏஎம் இருக்குது, எஃப்எம் இருக்குது. இது மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லா மூலமுழுக்கையும் வந்து க்ளீன் பண்ண சொல்லி ஒரு இதில் பண்ணியிருக்கோம். சானிடைசர் ஃபஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளேடு, ஸோ பின்னு ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதான் சவுண்ட் வால்யூம். அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் வால்யூம் உள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அழுக்குலாம் இருக்கும். ஸோ அது நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ பக்காவாக மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லி இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து சோப் ஆயில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லா பக்கம் க்ளீன் பண்ணிக்கலாம். அது சோப் ஆயில் வச்சு நம்ம வந்து உள்ளே போகாமையே வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆண்டனாலாம் பார்த்திங்கன்னா ஆண்டனா சின்ன சின்ன அந்த ஆங்கிளில் தான் இருக்கும். ஸோ அந்த அதுவும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா பேட்ரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேட்டரியும் க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, ஸோ அந்த இதில் சின்ன சின்ன மைண்ட் பார்ட்டிக்ஸும் வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம் சொல்லி ஒரு தண்ணி ஊற்றி டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வேறு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக வந்து சோப்பு தண்ணி வச்சு கழுவிலாம் துணி வச்சுலாம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து அந்த ராந்திரி விளக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. நம்ம இது ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணலாம் பண்ணியிருக்கோம். அடுத்து கல் உப்பு இருக்குது. ஸோ கல் உப்பு வச்சு நம்ம வந்து வெளியே வந்து டஸ்ட் க்ளீன் பண்ணலாம். ஸோ உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் பளபளன்னு இருக்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் பட்டன், ஸோ அந்த டியூன் பண்ணுற இதில் வந்து ஃபுல்லாக வந்து இதாக இருந்துச்சு. ஒவ்வொரு இதில் இலையில க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டஸ்ட்டில் க்ளீன் பண்ணிட்டு இப்போ புஷ் மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா கிளாத் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு டியூன் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சார்ஜர் ஒயர் இருக்கும். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் சின்ன சின்ன மைண்ட் பார்ட்டிகளும் டஸ்ட் இருக்கக்கூடாது சொல்லி அந்த ஒயரையும் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்குள்ளேயே அந்த பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட் ஃபார்ம் ஆகி ஒரு இது மாதிரி ஃபங்கஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கு ஃபைனலாக வந்து பாட்டுக்கு மாட்டி பார்த்தோம். இதுதான் அந்த இதுங்க. ஒரு மணி நேரம் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரே செகண்ட் தம்பி பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா இது ஃபுல்லாக வந்து டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக கழட்டி வீடியோ பண்ண போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.